நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் இவன்? எனக்கும் காவியாவுக்கும் நடுவில் புதுசாக முளைக்கிறான். நாம் ஃபோன் பண்ண எரிஞ்சு விழுகிற காவியா இவன்கிட்ட மட்டும் சிரித்து சிரித்து பேசுகிறாள். லவ் லெட்டர் கொடுத்த விஷயத்த கேட்கவே முடியலையே. மனுஷன் சிரிக்க வச்சே காரியத்தை கெடுத்துடுறாரு. சரி, லவ் லெட்டர் கொடுத்தது பிடிக்கலன்னு நாசுக்கா சொல்லி தான் ஆகணும். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? சொல்லுங்க காவியா. இனிமே என்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் நேராக வீட்டுக்கே வரலாம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஒன்றுமில்ல, என்னை இன்டைரக்டாக காண்டாக்ட் பண்ண முயற்சிக்காம நீங்கள் நேராக எங்கள் வீட்டுக்கே வரலான்னு சொன்னேன். புரியுது. இந்த லெட்டர் கொடுக்கறது, மொபைலில் மெசேஜ் அனுப்புறது இதானே? கவலையே படாதீங்க. நான் அந்த மாதிரி இன்டைரக்டாக முயற்சி பண்ணவே மாட்டேன். எதுவாக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்சு தான் செய்வேன். அப்போ வெளியில வர சொல்லி லெட்டர் கொடுத்தது இவர் இல்லையா? ஹலோ, என்னாச்சு? அதான் நான் இன்டைரக்டா காண்டாக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஒன்றும் இல்லை. போலாமா? ஒரு டீ ஒன்று. போறேன் தம்பி. சாமி தரிசனம்லாம் நல்லபடியா நடந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது பாட்டி. காவியா கூட அந்த கோயில் இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு சொன்னாங்க. கொஞ்சம் இருங்க தம்பி, சூட ஒரு காஃபி எடுத்துட்டு வரேன். பரவாயில்லைங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ஒரு தடவை எங்க அம்மா கையால காஃபி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான். பேஷ் பேஷ், மீனாட்சி அம்மா காஃபினா மீனாட்சி அம்மா காஃபி தானே சொல்லுவீங்க. பொண்ணு பார்க்க வந்த போதே நான் காஃபி சாப்பிட்டாச்சே. அதெல்லாம் எங்க பாட்டி போட்ட காஃபி. கேசரி கூட எனக்கு பாட்டி தான் பண்ணாங்க. ஆமா, நான் கூட உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாட்டி செஞ்ச கேசரி யார் வயித்துக்கும் ப்ராப்ளம் பண்ணலையே. ஏய் திவ்யா, தம்பி, என்ன தம்பி தனியா வந்திருக்கீங்க? உங்க கூட்டாளிங்க வரல? இல்லை, ஒரு வேலையை அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா அந்த பொண்ணு கூட ஒருத்தன் பேசிட்டு உள்ள போறானே, யார் அவன்? அவன் யாருன்னு தெரியல தம்பி, ஆனா புதுசா இருக்கு. இந்த கார் அடிக்கடி இங்க வருதா? காலையில வந்துட்டு போச்சு, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். சரிண்ணே, நீங்க போங்க. அப்போ காலையில இருந்து இவன் காவியா கூட தான் இருக்கானா? எல்லாம் நல்லதுக்கு இல்லையே. வாத்தியார் எப்படி இதுக்கு சம்மதிச்சாரு? பாட்டியம்மா கூட ஃப்ரீயாக விட்றாங்கன்னா இவன் யார்? ஒருவேளை கிளாஸ்மேட்டு இல்லை காலேஜ் மேட்டாக இருப்பானோ? சரி பாட்டி, நான் கிளம்புறேன். ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் புறப்படுறேன். மாப்ள கொஞ்சம் இருங்க, காஃபி எடுத்துட்டு வந்துறேன். இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டி. என்ன மாப்ள சார், அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? கொஞ்சம் வேலை இருக்கு, அதான். நானும் காஃபி சாப்பிட்டு போங்கன்னு தான்ப்பா சொல்றேன். அவர் என்னமோ கிளம்புறேங்கிறாரு. மீனாட்சி, வெளியில கிளம்பும் போது தடை சொல்லக்கூடாது. ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும். பாட்டி சொன்னா சரியா தான் இருக்கும். சரி, வரேன். வரேன், வரேம்மா. வரேன். வா. இவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்காம விடக்கூடாது.
லைசன்ஸா? இந்த ராமேஸ்வரத்தில் எவனையும் என்கிட்ட லைசன்ஸ் கேட்டதில்ல. நான் யாருன்னு தெரியுமா இல்லை தெரிஞ்சுதான் கேட்குறியா? வாட் யூ வாண்ட்? ஒன்றும் இல்லை சார், இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? சாரி, ஐ அம் நியூ டு திஸ் பிளேஸ். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இப்போ தான் நீங்கள் அந்த வீட்டிலேருந்து வர்றதை பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. தெரிஞ்சவங்க வீடா? Why not you inquire in the tea shop? சாரி சார். பெரிய வெள்ளைக்கார துறை இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. காவியாவை தினமும் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த கடைங்களை வச்சு கொடுத்தவனே நான் தான். என்னையே டீ கடையில் விசாரிக்க சொல்லிட்டு போகிறான். ரொம்ப தெரிஞ்சவங்க விடாம. அப்படி என்ன தெரிஞ்சவங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேடம் கணேஷ் நினைச்சிட்டே இருக்கீங்களோ? ஏ திவ்யா, என்ன நீ மாப்பிள்ள முன்னாடி இவ்வளவு அதிக பிரசங்கித்தனமா பேசுற? இன்னும் நிச்சயதார்த்தம் கூட ஆகல, அதுக்குள்ள போய் அவரை கிண்டல் பண்ற? அவர் என்ன மாதிரின்னு நமக்கு தெரியாது. அவர் கோச்சுக்கிட்டா என்ன செய்யறது? நீ ஒன்னும் குழந்தை இல்ல, வயசு பொண்ணு. அதை ஞாபகம் வச்சு மரியாதையா நடந்துக்க. அவர் எதிரில் கோவப்பட வேண்டாமேன்னு நினைச்ச, அதனால நீ தப்பிச்ச. பரவாயில்ல விடுங்க பாட்டி. யாராவது புதுசா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவ சேஷ்ட ஜாஸ்தி ஆயிடும். அது நமக்கு தெரிஞ்சது தானே. இன்னைக்கு நேத்தா பாக்குறோம். ஆமா திவ்யா, இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் உன் வாழை கொஞ்சம் சுருட்டி வச்சுக்கோ. இத பாரு, நீ பண்ண சேஷ்டையில மாப்பிள்ள காஃபி கூட சாப்பிடாம போயிட்டாரு. அதெல்லாம் இல்லம்மா, வெளியில 2 பேரும் ஹெவியா சாப்பிட்டு வந்திருப்பாங்க, அதான் காஃபி வேணான்னு போயிட்டாரு. இதோ நம்ம காவியா கிட்ட தெரிஞ்சிட போது. என்ன காவியா, வெளியில என்ன சாப்பிட்டீங்க? ஏய் போடி. பாத்தியா, உண்மையை சொன்னது உள்ள ஓடிட்டா. ஏய் திவ்யா, நீ எவ்வளவு சொன்னாலும் அமைதியாவே இருக்க மாட்டியா? மிஸ்டர் அண்ணா, நான் பேசாம இருந்தா எனக்கு அழகல, நீ பேசிட்டே இருந்தா அது உனக்கு அழகல, புரியுதா? இவ அடங்க மாட்டாமா? நான் இனிமே போக வேண்டிய பாதை உங்க கண்ணில் தானே தெரியுது. கணேஷ், நான் கனவுல கூட நினைச்சதில்ல உங்களை போல ஒருத்தரை என் வாழ்க்கையில சந்திப்பேன்னு. என்ன மேடம், ஐஸ்கிரீம் அப்படியே முழுங்கிட்டீங்களோ? முழுகலங்க, கரைஞ்சிட்டேன். ரியாலா சொல்றேன், நீங்க ஒரு ஆல்ஃபா மேன், ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க தெரிஞ்ச ஒரு ஆண். உங்களை மாதிரி ஒருத்தரை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. உங்க கூட மொட்டை மாடியில நான் சந்திச்சு பேசின தருணம் என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் மறக்கவே முடியாது கணேஷ். ஃப்ராங்கா சொல்லணும்னா, அப்பா என்னை இங்கே அழைச்சிட்டு வரும்போது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க நீங்க இவ்வளோ அழகா இருப்பீங்கன்னு. இஃப் யூ பெர்மிட் மீ, நான் ஒன்று சொல்லட்டுங்களா? சும்மா பஞ்சலோகத்தில் செஞ்ச சிலை மாதிரி இருக்கீங்க நீங்க. என்னடி காவியா, திடீர்னு இவ்ளோ அழகா இருக்க? நீதான் கணேஷ்க்கு மனைவியாக போறியா? அதனாலதான் உன்னை கணேஷ் பஞ்சலோகத்துல செஞ்ச சிலை மாதிரி இருக்கேன்னு சொன்னாரா? என்ன
கண்ணாடி முன்னாடி புலம்பிட்டு இருக்கீங்க? இது புலம்பல் இல்ல கணேஷ், காதல். உங்க மேல இருக்கிற காதல். நீங்க தினந்தோறும் எனக்குள்ள மூடி இருக்கிற ஒவ்வொரு ஜன்னலையும் திறந்து திறந்து பேசிக்கிட்டே போறீங்களே கணேஷ். கணேஷ், உங்ககிட்ட ரசிக்கிறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா? படபடப்பான பேச்சு, ஆனா பதட்டமில்லாத வார்த்தை, ஆழமான கண்கள், அரவணைப்பான பார்வை, அழகான சிரிப்பு, அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்கிற உங்க மனசு, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். என் முன்னாடி தான் பேசுறது இல்ல, நான் இல்லாதப்போ ரொம்ப நல்லா பேசுறீங்க. ச்சே, என்ன நானே பேசிக்க தொடங்கிட்டேன். திவ்யா சொல்ற மாதிரி லூஸ் ஆயிட்டேனா? கடவுளே, கணேஷோட என்னை சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி. எங்க 2 பேரோட கல்யாணமும் சீரும் சிறப்புமா சந்தோஷமா நடக்கணும். ஆமா, நேத்து வீட்டு வாசலுக்கு வந்து போ சொல்லி லெட்டர் கொடுத்தது யாரா இருக்கும்? கணேஷ் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப அது யாரு? நம்மள தொடர்ந்து வந்துட்டு இருக்கானே ஒருத்தன், அவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? எவனோ ஒருத்தன் கொடுத்த லெட்டருக்கா நான் வாசல்ல போய் நின்ன. நினைச்சு பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. அண்ணே, காலரை தூக்கி விட்டா மட்டும் போதுமாண்ணே? அதானே. முகத்துல ஏதோ டல் அடிக்குதே, என்ன விஷயம் எங்க கிட்ட கூட சொல்லக்கூடாது? மச்சான், லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அண்ணன் ஒரு மாதிரியாவே ஆயிட்டாரா. காதல்ல தான் அண்ணன் ஓஹோ ஆச்சு. அண்ணன் கொடுத்த லெட்டரை அண்ணி பார்த்துட்டு வெளியே வந்து அண்ணனை என்ன மாத்த அண்ணாங்க மறந்துட்டியா? அண்ணனோட லவ் நல்ல சூப்பரா போயிட்டு இருக்குடா. பாண்டே, நீ சொல்ற மாதிரி இருந்தா இவரையும் ஐஸ் மீன் மாதிரி நொந்து போயிருக்காரு. கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. உனக்கண்ணா வாடா இருக்கு. அண்ணன் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்க போல. உன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன், நீயே வந்து நிக்கிற. ஆமா ஆமா, காலையிலே காக்கா கத்திக்கிட்டு இருந்துச்சு. விருந்தாளி எவனாவது வருவான்னு அப்பவே தெரியும். டேய் சும்மா இருங்கடா. என்னண்ணா முகம் இப்படி வாடி போயிருக்கு? நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்னன்னாச்சு உங்களுக்கு? இந்த ருக்கு இருக்கிற வரைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. யார் என்னன்னு மட்டும் சொல்லுங்க, அவனை பிச்சு போடுறேன் பிச்சு. ஹலோ, அண்ணன் யாருன்னு தெரியும்ல. இந்த ராமேஸ்வரத்தில் அண்ணனை எதிர்க்கிறதுக்கு எவனுக்குமே தில்லு கிடையாது. அவருக்கு அவனாச்சும் தீங்கு செய்ய நினைச்சான், அவர் சுண்டு விரல அசைக்கிறதுக்கு முன்னாடி அவனை நாங்களே போட்டு தள்ளிடுவோம். தெரியும்ல. இதுக்கு நீ பரமக்குடியிலேருந்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. தெரிஞ்சுதா? சும்மா இருங்கடா. அவன் நம்ம தம்பி தானே, அவனே அந்நியமா நினைக்கிறீங்க? அதை விடுங்கண்ணா, என் ராசி அப்படி. நான் நல்லதே பண்ணாலும் எல்லாரும் அதை தப்பாக தான் நினைப்பாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு அதை சொல்லுங்க. ஒன்றும் இல்லடா இருக்கு. இன்னைக்கு உங்கள் அண்ணி வீட்டு முன்னாடி டீ கடையில் நின்றுட்டு இருந்தேன். காரில் ஒருத்தன் வந்து உங்கள் அண்ணியை ட்ராப் பண்ணிட்டு போனான். உங்கள் அண்ணி அவனும் சகஜமாக பேசிக்கிறத பார்த்தேன். அப்போ இருந்து என்னமோ தெரில, மனசு ஒரே படபடன்னு அடிச்சுக்குதுடா. அவன் யார், எதுக்காக காவியா கூட வந்துட்டு போகிறான்னு ஒன்றும் புரியலடா. இவன் பதில் சொல்லி குளிச்சிரும். இதானா மேட்ரு? இது ஒரு சப்ப மேட்ருண்ணே. இதே மனசில் போட்டு உருட்டுறீங்க. ஆனால் குடும்பம்னா 1000 பயலுங்க இருப்பானுங்கண்ணே. சித்தப்பா பையன், அண்ணன் பையன், பெரியப்பா பையன், அந்த பையன்னு எத்தனையோ பையன் இருப்பானுங்க. அதில் ஒரு பையனாக இருக்க போகிறான். அண்ணியும் சின்ன வயசுல இருந்து பழகி இருப்பாங்க, சகஜமாக பேசியிருப்பாங்க. அதை போய் பெருசாக எடுத்துக்கலாமா? அப்படியா சொல்கிற? ஆமாண்ணே. அப்படி இல்லைன்னா அந்த வாத்தியார் ஊர் பேர் தெரியாத பையனோட காரில் அனுப்புவாரா? இல்லை அந்த பாட்டி தான் சும்மா உக்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்குமா? எல்லாத்தையும் தூக்கி போட்டு மனசை ஹாப்பியாக வச்சுக்கண்ணே. அண்ணா, அண்ணியும் உன்னையும் பிரிக்கிறதுக்கு ஒருத்தன் மேலேருந்து பிறந்து தானே வரணும். இன்னைக்கு நான் சொல்கிறேண்ணே,
நீங்களும் அண்ணியும் சேரணுன்றது கடவுள் போட்ட விதினே. ருக்கு என் மேலே இருக்கிற அன்பில் நீ அடித்து பேசிட்ட. எனக்கும் சரின்னு தான்டா தோணுது. ஆனாலும் உங்கள் அண்ணி அவனோட சேர்த்து வச்சு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னமோ பெரிய சிக்கல் வருமோன்னு மனசில் பச்சி சொல்லுதுடா. அவங்க 2 பேரோட நெருக்கம் முதல் முறையாக எனக்கு காவியா கிடைக்காம போயிடுவாளோங்கிற சந்தேகத்தை எழுப்புதுடா. அண்ணே நம்ம தலையை எப்படி பேசுது அண்ணே? உங்களுக்கு போய் இந்த மாதிரி சந்தேகம் வரலாமாண்ணே? அண்ணே இன்னைக்கு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, வாங்க போய் பார்க்கலாம். நீங்கள் போங்கடா, நான் வரல. போங்க. ருக்கு கூட கொஞ்சம் நேரம் பேசினாதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அப்புறம் என்னடா, வாங்க போலாம். சரி வாங்க போலாம். இன்னைக்கு என்ன குழப்ப போறானோ? என் கூட பேசினா உனக்கு நிம்மதி இருக்குமா? உன் நிம்மதியை கெடுக்க போறதே நான் தான்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் சந்தோஷ், என்னடா பண்ற? சும்மா தான்டா இருக்கேன். என்ன சொல்லு. ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், அதான் கூப்பிட்டேன். என்னடா உன் தங்கச்சி ஃப்ரெண்டுக்கு லூஸ் பால் போட்டுட்டு இருந்தியே, என்ன அவ பேட் பண்ணிட்டாளா? உதப்படுவ. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னமா விளையாடிட்டு இருக்க? ஏன்டா எப்பவுமே சீரியஸாவே இருக்க? இங்க பாரு, முதல்ல நீ பேசுறத நிறுத்திட்டு நான் பேசுறத கேளு. சரி சொல்லு. டேய், நான் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போக போறேன்டா. டேய், அது நம்ம நாடு மாதிரி கிடையாதுடா. அங்கெல்லாம் சட்ட ஒழுங்கு ரொம்ப மதிக்கணும், தெரியும்ல? அப்புறம் சுவிங்க தமிழ் ரோட்டு துப்புனா கூட ஃபைன் போட்டுருவாங்க. டேய், நான் ரொம்ப நொந்து போய் பேசிட்டு இருக்கேன்டா. என்னமோ ஹாப்பி நியூஸ்னு சொன்ன, இப்ப என்னடா நான் நொந்து போயிருக்கேன்னு சொல்ற? என்னதான்டா உன் பிரச்சனை? என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தரை மீட் பண்ணடா. அவர் ஃபாரின்ல வேலை வாங்கி தர ஏஜென்சி ஒண்ண சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காரு. எனக்கும் சிங்கப்பூர்ல நல்ல சம்பளத்துல வேலை ஏற்பாடு பண்ணிருக்காரா. டேய் பாத்துரா, ஏதாவது ஃப்ராடு கம்பெனியா இருக்க போகுது. சீச்சி, பெரிய கம்பெனிடா. நானும் சிங்கப்பூர் போறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு உடனடியா 3 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுதுடா. உன்னை விட்டா வேற யாரும் இல்ல எனக்கு. நீ தான் எப்படியாவது பணத்தை எனக்கு கடனா வாங்கி தரணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதடா. முதல்ல நீ இதை உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டியா? நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறத அப்பா ஒத்துக்கிட்டா கூட அம்மா ஒத்துக்க மாட்டாங்கடா. ஆனா இந்த நல்ல சான்ஸ் நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், கிடைக்காதுடா. அப்புறம் எப்படியாவது கடனை அரேஞ்ச் பண்ணி கொடுறா. எவ்வளவு வட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. சிங்கப்பூர் போனதுக்கு அப்புறம் அதை நான் ஈஸியா அடிச்சிடுவேன். ப்ளீஸ்டா, எப்படியாவது பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுறா. நான் உன்னை நம்பிதான் இருக்கேன், மறந்துடாத. சரிடா, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூப்பிடுறேன். ஓகேவா? சரி, நான் வச்சிரேன்டா. பைடா. மா, நீங்க எப்ப வந்தீங்க? நீ கீழே தான் இருப்பேன்னு தேடி பார்த்தேன், காணோம். சரி, மாடியில தான் இருப்பேன்னு வந்தேன். ஆமா, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது நம்ம சந்தோஷமா பேசிட்டு இருந்தேன். சொல்லுங்கம்மா, எதுக்காக என்ன தேடினீங்க? இல்லப்பா, நம்ம காவியா கல்யாணம் நெருங்குது தானே, அதை பத்தி பேசலான்னு தான் தேடினேன். அது வந்துப்பா, காவியா கல்யாணத்துக்கு பணம் ரெடி பண்ணணும். அப்பா இத பத்தி உன்கிட்ட பேச மாட்டாரு. உனக்கு இந்த தொல்லை எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாரு. அவர்கிட்ட ஒரு கெட்ட குணம், எல்லா பொறுப்பையும் தன் தலையிலேயே போட்டுக்கணும்னு நினைப்பாரு. ஆனா எனக்கு தெரியும், அவரால் தனியா இதை சமாளிக்க முடியாது. அதான் நீயும் உன்னால முடிஞ்சதை அரேஞ்ச் பண்ணுப்பா. அத பத்தி உன்கிட்ட பேசலான்னு தான் நான் வந்தேன். ஏமா, எல்லாத்தையும் அப்பா பார்த்து பாரு நினைச்சிட்டு இருந்தா நீங்க என்னடா திடீர்னு வந்து என்கிட்ட இப்படி சொல்றீங்க? என்னப்பா பேசுற? நம்ம குடும்ப நிலைமை என்னன்னு உனக்கு தெரியாதா? நான் வந்து இதை உன்கிட்ட சொல்லணுமா? குடும்பத்துக்கு மூத்த பையன் நீயா புரிஞ்சுக்கிட்டு முன் வந்து செய்யணும். நீயா அப்பா கிட்ட போய் பேசி எப்படி எல்லாம் செய்யலாம்னு பிளான் பண்ணி எல்லா வேலையும் இந்நேரம் உன் தலையில இழுத்து போட்டுக்கிட்டு அலைய வேண்டாம். அதை விட்டுட்டு நான் வந்து திடீர்னு உன்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ சொல்றது சரியில்லைப்பா. மா, நான் சின்ன பையமா, என்ன நம்பி யார் இவ்வளவு பணம் கடனா கொடுப்பா? நீ சின்ன பையனா? ஏன் சிங்கப்பூர்ல வேலைக்கு போறதுக்கு சந்தோஷ் கிட்ட 3 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு தானே இருந்த? என்கிட்ட கலந்து பேசாம சிங்கப்பூர் போறதுக்கு ரெடி ஆகிற அளவுக்கு நீ பெரிய மனுஷனா? ஆனா காவியா கல்யாணத்துக்கு பணம் ரெடி பண்ணுன்னு சொன்னா மட்டும் திடீர்னு சின்ன பையன் ஆடுவியா? நல்லா இருக்குடா உன் பேச்சு நியாயமோ. அப்போ நான் போன் பேசிட்டு இருந்தத நீ ஒட்டு கேட்டு இருந்தியா? அதனாலதான் என்ன குத்தி காட்டுறியா? ஏன் பொண்ணு கல்யாணம் பண்ணோன்னு முன்னாடியே யோசிச்சு பணம் சேர்த்து வைக்க மாட்டீங்களா? நான் என்ன வேலைக்கு போறேன், எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட வந்து பணம்னு கேட்டுட்டு இருக்க பண பேய். டேய், எனக்காட நான் பணம் கேட்டேன்? உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு பணத்துக்காக உங்க அப்பா என்னம்மா அலையிறாரு.
அவருக்கு மூத்த புள்ளங்கிற முறையில கொஞ்சம் உதவி செய்யக்கூடாதான்னு கேட்டா என்ன பார்த்து நீ பணப்பைன்னு சொன்னல. சி, உன்னை போய் நான் பணம் கேட்டேன் பாரு, போடா.